அக்கா அக்கா வாடா. ஏண்டா காலையில நீ வருவ நினைச்சா இப்பதான் வரத்துக்கு உனக்கு வழி தெரிஞ்சிச்சா? அக்கா என்னை மன்னிச்சிரு, கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இதுதான் என்னுடைய பிறந்தநாள் பரிசு. டேய், நீ காலையில எனக்கு வந்து gift கொடுப்பன்னு நினைச்சேன். என்ன இதுல எனக்கு புடவை தானே இருக்கு. அக்கா உன்னை ஏமாத்தணுங்கிறக்காக நான் லேட் பண்ணல. எனக்கு நீ வந்து அக்கா மட்டும் இல்லக்கா, நீ எனக்கு ஒரு தாய். நீ தான் எனக்கு எல்லாமே. உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். ஏட தம்பி, உன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீ என் மேல இப்படியே பாசத்தோட இருப்பியா? நான் ஏன் கேக்குறேன்னா, என் புருஷனை பத்திதான் உனக்கு நல்லாவே தெரியுமே. அந்த ஆளோட ஒரு வாடகை வீட்டெல்லாம் போய் என்னால கஷ்டப்பட முடியாதுடா. ஏன்னா நான் வசதியா வாழ்ந்தவள என்னால எப்படி போய் கஷ்டப்பட முடியும்? அக்கா என்னக்கா இப்படி சொல்லிட்ட? எனக்கு இருக்க எல்லா உரிமையும் உனக்கு இருக்குக்கா. நீங்க எப்படி வேணா இருக்கலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சொல்ல மறந்துட்டேன்டா. என் ஃப்ரெண்டு கோமலா உனக்கு தெரியும் தானே? அவளோட தங்கச்சி விமலாவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு என்கிட்ட கேட்டா. அந்த பொண்ணு நீ பார்த்துருக்கியா? அக்கா இல்ல, நானே ஒரு பொண்ணு பார்த்துட்டேன்க்கா. நீயே பார்த்துட்டியா? யாருடா அந்த பொண்ணு? அக்கா பேரு சந்தியா, என் ஸ்கூல் வாத்தியாரோட பொண்ணுங்கக்கா. அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு தகுதியானவளா? தகுதி என்னக்கா? சொத்து அதெல்லாம் இருக்கிறது அடுத்த விஷயம்க்கா. அவங்களுக்கு ஒரு இருக்க நல்ல மனசு, அது ஒண்ணுதான்க்கா அவங்களுக்கு பெரிய தகுதியே. அது போதுங்கக்கா. சரிடா, உனக்கு பிடிச்சி போச்சுங்கிற, இனிமே உன் விருப்பப்படி அந்த பொண்ணை பார்த்து உனக்கு கட்டி வச்சிடலாம். சாப்பாடு ரெடியா இருக்கு, வா வந்து சாப்பிடுவோம். போலாம்க்கா. வணக்கம் தேவா, என்ன சந்தோஷமா வரீங்க? என்ன விஷயம்? கர்ணா, சந்தோஷமான விஷயம் சொல்ல சந்தோஷமா தான் வரணும். டக்ளஸ், நீயா சுத்தி வளைக்கிற? கர்ணா, உன் மேல கேஸ் போட்ட கிழவ செத்துட்டா. தேவா, நீ என்ன புதிர் போடுற? அவ ஊரை விட்டு ஓடி போயிட்டா. நீ என்ன சொல்ற? ஆமா கர்ணா, அவனை முடிச்சிடலாம் நினைச்சேன். அவ முந்திக்கிட்டான். இப்ப என்ன பண்ணலாம் கர்ணா? இனிமே சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்? நான் நினைச்சேன் நீங்க முடிச்சிருவீங்க. நான் 7 வயசுல இருந்து மற்றவங்களை ஏமாத்தி வாழ்றவன். இந்த கிழவன் எனக்கு சாதாரணம். கர்ணா, நம்ம அடுத்த திட்டம் என்ன? எந்த ஊரு, எந்த பொண்ணு? ஏய், ஓடு மீன் ஓட ஊரு மீன் வர காத்திருக்குமாம் கொக்கு. அது மாதிரி நாம தேடி போக வேண்டாம், அது தானே வரும். அது வரைக்கும் நாம காத்திருப்போம். கருணா, அதுவும் சரி. அதுக்காக நம்ம ஒரே இடத்துல இருந்தா தூண்டில் போட முடியாது. நம்ம அதுக்காக நம்ம இடம் மாறினா தான் நல்லா இருக்கும். வெரி குட் தேவா, நீ சரியா சொன்ன. எப்போ எங்க எப்படிங்கிறத நான் சொல்றேன். நீங்க 2 பேரும் என் இடது கை வலது கை மாதிரி. என் தம்பியா இருந்தா கூட இந்த அளவுக்கு இருப்பாங்களான்னு தெரியல. நீங்க 2 பேரும் என்ன வேணுமோ கேளுங்க. கர்ணா, மன்னிக்கணும் கர்ணா, நேத்திக்கு போட்ட சரக்கு இறங்கிருச்சு. இன்னைக்கு கொஞ்சம் சரக்கு ஊத்துனா என் மூளைக்கு கொஞ்சம் வேலை நிறைய செய்யும் நினைக்கிறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏய், உங்களுக்கு இல்லாததா? வாங்க நம்ம ஹோட்டலுக்கு போவோம். என்ன வேணுமோ சாப்பிடுங்க. வெறும் சாப்பாடு மட்டும் தான் கருணா, மது மாது இல்லையா? ரொம்ப நாள் ஆச்சு, டச் வச்சு போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, எல்லாரும் வாங்க, டச் பண்ணுவோம். ஓகே ஓகே கர்ணா.
என்ன சார் ஒரே அதிசயம், எனக்கு முன்னாடி அட்வான்ஸா வந்து நிக்கிறீங்க. வா சந்தியா, ஒரு சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயம்னா உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? எனக்கு வேலை கிடைக்க போகுது. இன்டர்வியூக்கு லெட்டர் வந்திருக்கு. கூட சீக்கிரம் வேலைக்கு போறேன். என்னமோ வேலைக்கே போய் சேர்ந்த மாதிரி சொல்றீங்களே. சந்தியா, நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை வச்சா நடக்காது எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கையே சாருக்கு இப்பதான் வந்திருக்கோ. சந்தியா, என்ன கிண்டல் பண்ற? கோச்சுக்காதேப்பா. உன்னை நான் கிண்டல் பண்ணாம வேற யார் கிண்டல் பண்ண முடியும்? ஏன் அந்த உரிமை எனக்கு இல்லையா? இந்த இனிமையான பேச்சு தான் என்னை உன் வலையில விழ வச்சது. அது என்னமோ தெரியல சந்தியா, உன்னோட பேச்சுல அப்படி ஒரு இனிமை இருக்கு. அப்படியா? தமிழ், என் பேச்சு என்ன அவ்வளவு இனிமையாவா இருக்கு? ஆமா சந்தியா, உண்மைதான். அப்புறம் என்கிட்ட வேற என்ன பிடிக்கும்? அப்புறம் ஒன்றும் பிடிக்கலையே. மக்கு அவ காதலிக்கிற பொண்ணுக்கு எது இது பிடிக்கும்னு எப்படி எல்லாம் இருக்காங்க. நீ என்னடானா என் பேச்சை தவிர எதுவுமே பிடிக்காதுன்னு சொல்றியே. சந்தியா, அப்படிலாம் இல்லை. உன்னை நான் மனசார காதலிக்கிறேன். உன்னை நினைச்சு கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் தெரியுமா? அப்படியா? என்ன நினைச்சு கவிதை எழுதிருக்கியா? நீங்க அதுல இருந்து இங்க ஒரு கவிதை பாடு பார்க்கலாம். அன்பே, நீ அழகின் தேவி, என் உடலில் ஓடுவது உன் ஆவி. நீ கிடைக்க நான் நடத்துகிறேன் வேள்வி, நீ கிடைக்காவிட்டால் நான் அணிவேன் காவி. நீ என் காதல் உள்ள பூட்டை திறந்த சாவி, நீ வரும் பாதைகளில் எல்லாம் வரவேற்கிறேன் பூமலர் தூவி. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னொரு கவிதை சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஈசன் உறைந்திருப்பது இமயமலை. அன்பே நீ என் இதயத்தில் இருக்கும் தங்கச் சிலை. அழகான உன் முகத்தில் தெரியுது காதல் கலை. அந்த ஆண்டவனின் அருளால் நம் வாழ்வில் வராது பிழை. சந்தியா, இப்படிலாம் நிறைய கவிதை எழுதி வச்சிருந்தாலும் உன் பேச்சு தான் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால உன் பேச்சு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடே அப்பா, நீங்கதா கவி மின்னலாச்சே. கவிதையில பொழந்து கட்டுவீங்களே. இருந்தாலும் நீ பேச்சுதான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. ஆமா சந்தியா. அப்போ என்ன பிடிக்கலையா? அப்படி நான் சொல்லல. நான் உன்னை பார்க்கல, அதனால சொல்லல. பார்க்காம தான் லவ் பண்ணீங்களா? சந்தியா, என்ன உனக்கு ஒண்ணு தெரியும்? ஒரு வேலை வெட்டிக்கு போய் ஒரு வேலைக்கு போக துப்பில ரஸ்கல் உனக்கு இப்படி எல்லாம். இட்ஸ் ஓகே. ஏதோ தெரியாம. பரவாயில்ல. நீங்களும் நானும் இந்த மாதிரி பேசிக்கிறத பார்த்தா சினிமாவில் ஹீரோயின் மோதிட்டு சாரி சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த சந்திப்பில் லவ் அது மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் சினிமால மட்டும்தான் நடக்கும். உண்மையில இதெல்லாம் நடக்குமா என்ன? என்ன நடக்காது? உண்மையில நடக்கிறதா நாடகமா சினிமாவில் எடுக்கிறாங்க. அப்போ நீங்க ஹீரோ, நான் ஹீரோயின் சொல்றீங்க, அப்படித்தானே? நீங்க ஹீரோ தான், நான் ஹீரோ கிடையாது. நீங்க யாருன்னு கேட்கலாம். என் கேரக்டர் என்னங்கிறத போக போக தெரிஞ்சுக்கீங்க. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க ஹீரோயின் மாதிரி அழகா இருக்கிறீங்க. நான் அந்த அளவுக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்போ நான் அழகாவா இருக்கேன். அப்படின்னா நீங்களும் ஹீரோ மாதிரி தான் இருக்கீங்க. ஹீரோ மாதிரி தான், ஆனா ஹீரோ இல்லையே. ஆமாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் நித்யா. உங்க பேர் என்ன? என் பேரு கர்ணா, MC கர்ணா. பேரே சூப்பரா இருக்குங்க. வீரபாண்டிய கட்டபொம்மை மாதிரி உங்க பேரை கேட்ட உடனே சும்மா ஒரு மாதிரியா இருக்கு. உங்க பேரு நித்யா, அழகான பெயரு. தாமரை குளத்தில் இருக்கிற பூ மாதிரி அழகா இருக்கு உங்க பேரு. பரவாயில்லையே, கவிதை சொல்றதுல அந்த கவிஞனே நீங்க மிஞ்சிருவீங்க போல இருக்கு. ஏங்க, நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? தப்பா எடுத்துக்க மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் ஆசைப்படுறேன். ஆமா, என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? யாரு என்னன்னு
தெரியாம வர்றதானே காதல், தெரிஞ்சுக்கிட்டு வர்றதல்லவே. இல்ல, ஏற்கனவே இந்த மாதிரி நீங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரியே இருக்கு. நான் தான் சொன்னேன், நிஜத்தில் நடப்பதுதான் சினிமாவில் வருது. முடிவா என்ன சொல்றீங்க? ஏங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது கூட உங்களுக்கு தெரியல? என்ன சொல்றீங்க? இந்த சின்ன வயசுலயே உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? நான் உங்களை லேட்டா பார்த்துட்டேன். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ஒரு அழகான பொண்ணு. உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இருப்பாங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. யார் இவர் பாட்டுக்கு வந்தாரு, பேசினாரு. ஆனா பார்க்க கொஞ்சம் ஸ்வீட்டா தான் இருக்காரு. பார்த்துக்கலாம். என்னையா குயிலு குயிலுன்னு ஏல விட்டு இருக்க? என்ன விஷயம்? பைப்ல தண்ணி வர தெரியுமா? யாருக்கு? உனக்கா? எனக்கல்ல, பாத்ரூம் பைப்ல. அதுக்கு நான் என்னையா பண்றதுக்கு? அங்க வந்து நான் என்ன பண்ண முடியும்? அது பைப்ல ஏதாவது அடைச்சிருக்கும், அதனால நல்லா 2 பேர் போய் யோ கண்டாவி, முதல்ல இத அவுத்துறியா? பொம்பளை பிள்ளை மாதிரி மாறாப்ப கட்டிட்டு திரியறத பாரு. குளிக்க போனா போன தண்ணி வரலையா, அதனால நான் அப்படியே வந்துட்டேன். சரி வா போலாம். போய் அடைப்படுக்கணும், பைப்ல தண்ணி வரணும். இப்ப எனக்கு வா. நான் அடப்படக்க வந்து என்னையா பண்ண போற? பாரு, அதுக்கெல்லாம் வர முடியாது. வேற அங்க எவனா இருப்பான், அவனை என்ன பார்த்து கூட்டிட்டு போய் 2 பேரும் நல்லா ஆட்டுங்க. அது நீ வராம நான் வேற யாரு கூட போய் தனியா ஆட்டி போயா. எங்கயா போன? என்னையா அது கோவணத்தை எல்லாம் தலையில கட்டி எடுத்துறீரா? கோவணமில்ல, துண்டு. ஜோசியம் பார்க்க போனேன். ஜோசியம் பார்க்க போனியா? ஆமா, நீ என்ன கேட்ட அவர்கிட்ட? உனக்கு அவரு என்ன சொன்னாரு? அப்படி ஒன்னும் பெருசா கேட்கல. இந்த ஊருக்குள்ள பணக்காரனா சுத்துறா என்ன வேணும்னு கேட்டேன். பணக்காரன் பேரு வச்சு சுத்துங்கிறியான். கரெக்ட் தானே? அது மட்டுமா, கன்னிராசிக்கார பண்ணி மேய்க்கதான் லாய்க்குன்னு சொல்றியா? ஆமா, கன்னிராசிக்காரே பண்ணி மேய்க்கதான் லாய்க்கு. அது ஊருக்கே தெரிஞ்சதாச்சே. கரெக்ட் தான் சொல்லிருக்கான். அப்புறம் வேற என்ன சொன்னா? இன்னும் 2 மாசத்துல ஒண்ணு போட்டுருவனா. என்னது? தப்பா நினைக்காத. உன் கழுத்துல மாலை போட்டுருவனா. ஓ, அப்படி சொன்னியா? பொய் சொல்லாதயா, இதெல்லாம் என்னால நம்ப முடியாது. சத்தியமா அப்படிதான் சொன்னியா? நம்பிக்கையில நீயே வந்து கேட்டு பாரு. நானு அங்க வந்து கேட்கணும். இந்த பாருயா, என் கழுத்துல கல்யாணம் தாலி கட்டுவேன்ட்டு இந்த ஜென்மத்துல இல்ல, அடுத்த ஜென்மத்துல இல்ல, அந்த கனவுலையும் நினைக்காத. கனவுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது. நேத்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, சொல்லட்டுமா? என்னையா சொல்லையா? கனவுனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ல. சொல்லலாம் தான் ஆசை, இருந்தாலும் கொஞ்சம் வெக்கமா இருக்கே. அதெல்லாம் வெக்கப்படக்கூடாது, பேசு. அதுவா, அது வந்து கனவுல நீ பச்சை கலர் பாவாடை, பச்சை கலர் ஜாக்கெட்டு, பச்சை கலர் சேலை கட்டியிருக்க. நான் பச்சை கலர் ஜட்டி, பச்சை கலர் பனியல், பச்சை கலர் வேட்டி சட்டை போட்டிருக்கேன். அந்த பச்சை கலருக்கு பிறந்த பண்ணாட பயல. ஏன் உன் கண்ணுக்கு அதை தவிர வேற ஒரு கலரும் தெரியலையா? தெரிஞ்சுதே. தூரத்துல ஒரு பெரிய கட்டல், அதுவும் பச்சை கலரு. அங்க நீ இருக்க, இங்க இருந்து நான் என்ன பண்ணலாம்னு பாத்துட்டு இருந்தேன். ஓ, நாய் எச்சில வலியுமே தொங்க பண்ணிட்டு அப்படிங்க இந்த எட்டி பாத்துட்டு இருந்தியா? நோ நோ நோ. பச்சை பிறந்த பச்சை பண்ணாட. அப்புறம் நான் உன்னை பச்சை பச்சையா திட்டிட போறேன், பாத்துக்கோ. திட்டிக்கோ.
மழை யோ மழை கொட்டுன்னு கொட்டுது, வீட்டுல எல்லாம் சொட்டு சொட்டுன்னு ஒழுவுது. முதல்ல ஓட்டை அடைக்கணும், என்ன பண்ணலாம்? உனக்கு மேல இருந்து வர, எனக்கு கீழ இருந்து வர. பயப்படாது, பயப்படாது, நான் தான் உன் கூடவே இருக்கனே.